வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஏஐசிஓல கேட்ட ரீசனிங் செட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? 2024 பேப்பர் ஒரு 8 செட் கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ரீசனிங் மொத்தம் 8 செட் இருக்கும். அதுல ஒரு செட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 6வது செட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. ஓகேவா? இதோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இதுல நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்குது. ஒரு 1/4 மார்க் நெகட்டிவும் இருக்கு. சரி, அது மாதிரி 20 கொஸ்டின்ஸ் வச்சு எல்லா ரீசனிங் செட்லயுமே கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அதுல வந்து செட் 5ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 2 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட்டா? அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இந்த செட் 6ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுல லாஸ்டா பார்த்த வீடியோல 11th கொஸ்டின் நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதை பார்ப்போம். 8 persons namely ஹர்ஷ், குஷி, ஜெய், ரோஹன், அஸ்வின், பாலக், ஜெயேஷ் அண்ட் நிலம்பர். ஓகேவா? 8 பேர் இருக்காங்க. செப்பரேட் ஃப்ளோர், வேற வேற ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 8 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ளோர்ல இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 1. கீழே இருக்க ஃப்ளோரை நம்ம நம்பர் 1 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செகண்ட் எடுத்துக்கணும். அண்ட் சோ ஆன் until the top most floor which is number 8. கடைசி மேல இருக்கிறது 8. அப்ப கீழ இருந்து 1 2 3 4 ஆரம்பிச்சு லாஸ்ட் மேல 8 வரைக்கும் வருது. சரியா? அப்புறம் பாருங்க, only 2 people live between ஹர்ஷ் அண்ட் குஷி. ஹர்ஷுக்கும் குஷிக்கும் இடையில 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஜெயேஷ் lives immediately above ரோஹன். ரோஹனுக்கு அப்படியே மேல யார் இருக்காங்க? ஜெயேஷ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அஸ்வின் lives immediately above ஜெய். ஜெய்க்கு அப்படியே மேல அஸ்வின் இருக்கான்னு சொல்றாங்க. அஸ்வின் lives above நிலம்பர். நிலம்பருக்கு மேல அஸ்வின் இருக்காங்க. உடனே இருக்கிறாங்களா, இல்ல ஒரு 2 இடம் மேல இருக்கலாம், 3 இடம் மேல இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஓகேவா? இமீடியட்லின்னு போட்டா உடனே அர்த்தம், மத்தபடி மேல இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அப்புறம் பாருங்க, பாலக் lives on ஆட் நம்பர் ஃப்ளோர். பாலக் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருப்பாங்க. அதாவது 1 3 5 7 இந்த 4 இதுல ஏதோ ஒண்ணுல தான் பாலக் இருப்பாங்க. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? only 1 person lives between அஸ்வின் அண்ட் நிலம்பர். அஸ்வினுக்கும் நிலம்பருக்கும் இடையில ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹர்ஷ் lives on the floor number 5. ஹர்ஷ் வந்து 5th ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வாசிச்சதுலயே இது ஒண்ணும் தான் டைரக்ட் பாயிண்ட். கரெக்டா? ஹர்ஷ் அப்படிங்கிறவங்க 5th ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? குஷி lives above ஹர்ஷ். ஹர்ஷுக்கு மேலதான் குஷி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 4th ஃப்ளோர்ல யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? மொத்தம் 8 ஃப்ளோர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டலாம். சரியா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இங்கதான் ஆரம்பிக்குது 1 2 3 அப்படிங்கிறது. இதுல நம்ம 5th ஃப்ளோர்ல யாருன்றதை மட்டும் ஃபர்ஸ்டே டைரக்டா கொடுத்துட்டாங்க, ஹர்ஷ். கரெக்டா? அதை மட்டும் நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறத்துல பாயிண்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம என்ன பார்த்தோம்? only 2 people live between ஹர்ஷ் அண்ட் குஷி. ஹர்ஷுக்கும் குஷிக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ ஹர்ஷ் இங்கன்னா குஷி வந்து 1 மேல இருக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இதுல குஷி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1ல குஷி இருக்கு. சாரி, நம்பர் 8ல 8th ஃப்ளோர்ல குஷி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா 2 பேர் தாண்டி செகண்ட் ஃப்ளோர்ல குஷி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு குஷிக்கு இருக்கு. இந்த 2ல எது வரும்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதே குஷி வச்சு வேறதான் பாயிண்ட் இருக்கா, இல்ல ஹர்ஷ் வச்சு வேறதான் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணா எதுன்றத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்றதுக்குள்ள இந்த ஹர்ஷும் குஷியும் வச்சு எதான் பாயிண்ட் நம்ம இருக்கான்றத பாக்கலாம். பாருங்க, இங்க இருக்கு. கரெக்டா? குஷி lives above ஹர்ஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஷி வந்து ஹர்ஷுக்கு மேலதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப குஷிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் 8th ஃப்ளோர் தான். அப்படி இருந்தா மட்டும்தான் மேல இருக்க முடியும். ஹர்ஷுக்கு மேல குஷி இருக்க முடியும். செகண்ட்ல இருந்தா ஹர்ஷுக்கு கீழே வந்துடும். கரெக்டா? இப்ப குஷி யாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த பிளேஸ் தான் குஷியோட பிளேஸ். ஓகேவா? 8th பிளேஸ். ஓகே தானே? மத்ததை எரேஸ் பண்ணி விட்டுலாம். நமக்கு அந்த செகண்ட் பிளேஸ் வராது. இப்ப வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஜெயேஷ் lives immediately above ரோஹன். ரோஹனுக்கு அப்படியே மேல ஜெயேஷ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரோஹன் எங்கன்றது நமக்கு தெரியாது, ஜெயேஷும் நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணலாம்? ஜெயேஷ் எங்க வருதோ, ரோஹன் எங்க வராங்களோ அவங்களுக்கு மேல ஜெயேஷ், அதை மட்டும் போட்டுடலாம். அது எங்க வரும்ன்றதான் நமக்கு தெரியாது. சரியா? ஒண்ணு அது 6th, சரியா, 6th 7th பிளேஸ்ல வரலாம், 4th 3rdல வரலாம், 1st 2ndல வரலாம். நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சோ இப்போதைக்கு அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதே ஜெயேஷ் ரோஹன் வச்சு வேற எங்கேயுமே பாயிண்ட் இல்ல, அதனால அதை கம்பேர் பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுலாம். அடுத்து பாருங்க, அஸ்வின் lives immediately above ஜெய். ஜெய்க்கு அப்படியே மேல அஸ்வின் இருக்கான்னு சொல்றாங்க. சரியா? அப்ப எங்க ஜெய் வரும்னு தெரியாது, ஆனா ஜெய்க்கு அப்படியே மேல அஸ்வின் இருக்காங்க. ஓகே, அடுத்து பாக்கலாமா? இதே அஸ்வின் வச்சு வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. அஸ்வின் lives above நிலம்பர். அஸ்வின் வந்து நிலம்பருக்கு மேல இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அஸ்வின் இங்க இருக்காருன்னா நிலம்பர் கண்டிப்பா இங்கதான் கீழே தான் வருவார். அஸ்வினுக்கு கீழே வருவாங்க. எவ்வளவு கீழன்றது நமக்கு தெரியாது. ஒரு பர்சன் வரலாம், ஜெயிங்கிறவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டு வேற யாரும் கூட வரலாம், வராமலும் போல. ஏன்னா இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. சோ அஸ்வினுக்கு கீழே நிலம்பர்ன்றது கூட தெரிஞ்சிச்சு. சோ இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ இதே பர்சன் வச்சு இந்த ஜெய்ஷ், ரோஹன், அஸ்வின், ஜெய், நிலம்பர் இவங்களெல்லாம் வச்சு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். ஏற்கனவே ஜெய்ஷ் ரோஹன் வச்சு வேற பாயிண்ட் இல்லைன்னு பாத்துட்டோம். இவங்களை பாக்கலாமா? அஸ்வின், ஜெய், நிலம்பர் இவங்களை வச்சு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பாக்கலாம். இந்த இருக்கு. கரெக்டா? அஸ்வினும் நிலம்பரும் வச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. only 1 person lives between அஸ்வின் and நிலம்பர்.
அஸ்வினுக்கும் நிலம்பருக்கும் இடையில ஒரே ஒருத்தங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, அஸ்வினுக்கும் நிலம்பருக்கும் இடையில ஜெய் இருக்காங்க. அப்ப இந்த மூணும் சேர்ந்து வரப்போகுது. அஸ்வின், ஜெய், நிலம்பர் இந்த வரிசையில தான் வரப்போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மூணும், இந்த அஸ்வின், ஜெய், நிலம்பர் எங்க வர சான்ஸ் இருக்கு? இந்த 7, 6ல வராது. ஏன்னா 3 பேர் சேர்ந்து வரணும். ஆனா ஹர்ஷ் இடையில வந்துட்டாங்க, அதனால வராது. கரெக்டா? அப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா 4, 3, 2 அதுல அஸ்வின், ஜெய், நிலம்பர் வரலாம். இல்ல 3, 2, 1 இதுல வரலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா? 4, 3, 2ன்ற இதுல வரலாம். இல்ல 3, 2, 1 அந்த மாதிரி வரிசையில வரலாம். ரெண்டுல எதுவும் தெரியாதனால இப்போதைக்கு இதை விட்டுட்டு அடுத்த லாஸ்டா வரதான் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இது பாருங்க, பாலக் லிவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர். பாலக் வந்து ஒரு ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருப்பான்னு சொல்றாங்க. இப்படி பார்த்தா பாலக் வந்து 7ல இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம 7ல போட்டுட்டோம்னா ஜெய்ஷும் ரோஹனும் கண்டிப்பா கீழே வருவாங்க. அஸ்வின், ஜெய், நிலம்பரும் கீழே தான் வருவாங்க. ஏன்னா பக்கத்துல கீழேன்னு பார்த்துட்டோம். 2 பேரையுமே இங்க போட முடியாது. ஏன்னா மொத்தமா 5 பேரா வந்துருவாங்க. கரெக்டா? அதை நம்மள இங்க ஃபில் பண்ண முடியாது. கீழே மொத்தமே பாட்டம்ல 4 தான் இருக்காங்க ஹர்ஷு கீழே. சோ வர வாய்ப்பே இல்லை. இந்த 7 அப்படிங்கிற அந்த ஆட் நம்பர்ல வர மாட்டாங்க. இந்த 7ம் 6லயும் ஜெய்ஷ் ரோகன் மட்டும் தான் வர முடியும். கரெக்டா? ஏன்னா ஜெய்ஷ் ரோகனை கீழே போட்டுட்டா அஸ்வின், ஜெய், நிலம்பரை போட இடம் இல்லை. அதனால கண்டிப்பா இந்த ஜெய்ஷ் ரோகன் இங்கதான் வருவாங்க. 7, 6ல தான் இந்த ஜெய்ஷும் ரோகனும் வருவாங்க. அதனால ஆட் நம்பர்ல 7 நம்ம தூக்கிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஆட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 1 இருக்கு. இப்ப நம்ம ஒருவேளை 3ல வந்து பாலக்க போட்டோம்னா அஸ்வின், ஜெய், நிலம்பர் 3 பேரும் தொட்டு வரணும். அப்படி போடுறதுக்கு நமக்கு இருக்காது. அஸ்வின், ஜெய், நிலம்பருக்கு இடையில கேப் வந்துடும். அதனால கண்டிப்பா இந்த பாலக்கு வந்து 3rd நம்பர் ஃப்ளோர் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ பேலன்ஸ் இருக்க ஒரே ஆட் நம்பர் 1 மட்டும் தான். 3 கிடையாது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 தான். அப்போ 1ல தான் கண்டிப்பா பாலக்கு வருவாங்க. சரியா? 1ல பாலக்கு போட்டுட்டோம். இப்போ பேலன்ஸ் 3 தான் இருக்கு. நமக்கும் கரெக்டா 3 பேர் தொட்டு வராங்க. அஸ்வின், ஜெய், நிலம்பர். இப்போ இங்க அஸ்வின் வருவாங்க, இங்க ஜெய் வருவாங்க, இங்க நிலம்பர் வருவாங்க. இப்போ எல்லாரையுமே ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹூ லிவ்ஸ் இன் 4th ஃப்ளோர்? 4வது ஃப்ளோர்ல யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4வது ஃப்ளோர்ல யார் இருக்கா? அஸ்வின் இருக்கா. சரியா? அப்ப ஆன்சர் அஸ்வின். அஸ்வின் எங்க இருக்காங்க? 4வது ஃப்ளோர். ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்லாம் பசில் சம்லாம் கேட்டாங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதே பர்சன் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லி 2% லிவ் பிட்வீன் ஹர்ஷ் அண்ட் குஷி பார்த்தோம் இல்லையா? இதே ஹர்ஷ் குஷியை பத்தி இங்க இருக்கு. கரெக்டா? லாஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஹர்ஷோட நம்பரே தெளிவா கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாசிபிள் வரும். ஒன்லி 2 people லிவ் பிட்வீன் ஹர்ஷ் அண்ட் குஷினா 8th ஃப்ளோர்ல ஹர்ஷ் இருந்தாங்கன்னா அடுத்த 6th வரும். அதுக்கப்புறம் 6th கம்பேர் பண்ணா 4 வரும். 5 கம்பேர் பண்ணா 3. இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். இந்த ஹர்ஷ் குஷியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட மட்டும் பார்த்தா. இதே ஹர்ஷ் குஷி வச்சு வேற எங்கெல்லாம் பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ் நம்பர் 5 தெரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஹர்ஷ் குஷி லிவ்ஸ் அபோவ் ஹர்ஷ். இந்த ஹர்ஷ் குஷியை வச்சு 3 பாயிண்ட் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரே ஒரு பாசிபிலிட்டியை கொண்டு தரும். சரியா? அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருப்பேன். கரெக்டா? ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 2வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? 18th கொஸ்டின். இது 5th செட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்தேன். அதை எப்படின்றத பார்த்துட்டு இந்த செட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி பாருங்க, இந்த கொஸ்டினும் ஒரு பசில் கொஸ்டின் தான். There are 7 person: Anmol, Fuzail, Raju, Emmanuel, Dinesh, Badal and Chaman. Each of different profession: lawyer, judge, police, professor, architect, engineer, doctor, but not necessarily in the same order, sitting in a row facing towards north direction as per given direction. ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வேற வேற தொழில் பண்றாங்க. லாயரா இருக்காங்க, ஒருத்தங்க ஜட்ஜா இருக்காங்க, ஒருத்தங்க போலீஸா இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு தொழில் பண்ணிருக்காங்க. நார்த் டைரக்ஷன் பார்த்து இருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு there is no person sitting to the left of judge. ஜட்ஜ் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு லெஃப்ட்ல யாருமே இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி தினேஷ் அப்படின்னு மாதிரி ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்ல எதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஃபுல்லா சால்வ் பண்ணி வரும்போது 3 பாயிண்ட்ல எதெல்லாம் உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க 8 பேரு நார்த் பார்த்துன்னு சொல்லிட்டோம். ஸோ 8 பேரை நார்த் பார்த்து எழுதிடலாம். சரியா? 3, 4, 5, 6, 7, 8. 8 பேரை போட்டோமா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? there is no person is sitting to the left of judge. ஜட்ஜுக்கு லெஃப்ட்ல ஆளே இல்லைங்கிறாங்க. அப்ப அவங்க தான் இருக்கிறதுலே வந்து நமக்கு லெஃப்டா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு லெஃப்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்க. ஜட்ஜுக்கு லெஃப்ட்ல யாருமே இல்லைன்னா இதுக்கப்புறம் யாருமே இல்லாத பாக்ஸ் தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஜட்ஜ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் ஜட்ஜோட லெஃப்ட்ல ஆள் இல்லாம இருப்பாங்க. வேற எங்க போட்டாலும் இந்த இது வராது. அப்ப அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்து இதே ஜட்ஜ் வச்சு வேறதான் பாயிண்ட் இருக்கா? ஏன்னா இப்போ ஜட்ஜோட செகண்ட் லெஃப்ட், ஜட்ஜோட செகண்ட் ரைட், இந்த மாதிரிலாம் வந்துன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஜட்ஜ் வச்சு வேற பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தா தினேஷ் இருக்காங்க, ராஜு இருக்காங்க, சன்மன், லாயர், போலீஸ், அன்மல், இங்க ஃபுசைல், அப்புறம் வேற ப்ரொஃபசர், இன்ஜினியர், ராஜு, லாயர். இப்ப ஜட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை இங்க வேற எங்கேயுமே இல்ல. சோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் அப்படியே விட்டுலாம். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். தினேஷ் இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் த ரோ.
தினேஷ் கரெக்டா மிடில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுவும் டைரக்டான பாயிண்ட், ஸ்ட்ரைட்டா போடலாம். அப்ப தினேஷ் வந்து மிடில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எங்க வரும்? இந்த 2 அணம் வரும். கரெக்டா? மிடில் அப்படின்னு சொல்லும்போது 2 ஆப்ஷன் நமக்கு வரும். மொத்தம் 8 பேர் இல்லையா? அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் வருது. அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். சாரி, மொத்தமே 7 பேர். கரெக்டா? அப்ப நமக்கு மிடில் கரெக்டா வந்துடும் இல்லையா? இந்த இது வராது. ஓகேவா? 7 பேர் தானே, அப்ப மிடில் ஓகே. இப்ப இது ஒரு டைரக்ட் பாயிண்ட். இங்க வந்து தினேஷ் இருக்காங்க. சரியா? நேம கீழே எழுதுறேன், ப்ரொஃபஷனை வந்து மேல எழுதியிருக்கேன். சரியா? ஜட்ஜ் அப்படிங்கறது மேல போட்டிருக்கேன். சரி பாருங்க, இப்போ தினேஷுக்கும் ஸ்ட்ரைட் பாயிண்ட் வந்துடுச்சு. அப்புறம் வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட், ராஜு இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சாமன். சாமன் எங்க இருக்காங்களோ அவங்களோட தேர்ட் லெஃப்ட்ல ராஜு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இதுல எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சாமன் ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட்ல யாருமே இல்ல. செகண்டும் வராது, அப்படி பார்த்தாலும் ஒரு லெஃப்ட் தான் இருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்லயும் சாமன் வர மாட்டாங்க, ஏன்னா 2 லெஃப்ட் தான் இருக்கும். தினேஷ் ஆல்ரெடி இருக்கிறனால அந்த இடத்துல சாமன் வராது. அப்ப இந்த இடத்துல சாமன் போட்டோம் அப்படின்னா, தினேஷ்க்கு அடுத்த பொசிஷன்ல சாமன் போட்டோம் அப்படின்னா ராஜுங்கிறவங்க செகண்ட் பிளேஸ்ல வருவாங்க. இதே சாமன் இங்க போட்டோம்னா தேர்ட் பிளேஸ்ல வருவாங்க. லாஸ்ட்ல போட்டோம்னா தினேஷ் இருக்கிற இடத்துல ராஜு வந்துருவாங்க. அப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? சாமனுக்கு தினேஷ்க்கு 2 பொசிஷன், தினேஷ்க்கு அடுத்தது இல்ல அதுக்கே அடுத்தது, இந்த 2 பொசிஷன்ல மட்டும் தான் சாமன் வர சான்ஸ் இருக்கு. அப்பதான் ஒருவேளை தினேஷ்க்கு அடுத்த பொசிஷன்ல சாமன் வந்தாங்கன்னா ராஜு செகண்ட் பொசிஷன்ல வருவாங்க. ஒருவேளை தேர்ட் பிளேஸ்ல வந்தாங்கன்னா, தினேஷ்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல வந்தாங்கன்னா ராஜு தேர்ட் பிளேஸ்ல வருவாங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? அப்போ சாமனையும் ராஜுவையும் கம்பேர் பண்ணுவோம். 2 பாசிபிள் இருக்கு. நம்ம ஒண்ணு 2 பாசிபிள் டயக்ராம் வச்சு வரையலாம், இல்ல நம்ம பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாம். இல்லனா வேற இதே மாதிரி பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ராஜு சாமன் பாக்குறோம் இல்லையா, அதே ரிலேட்டடா ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பாருங்க வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. ராஜு இஸ் a lawyer. ராஜு இஸ் a lawyer. தினேஷ் இஸ் neither police nor lawyer கொடுத்துருக்காங்க. ராஜு லாயர்னு கொடுத்துருக்காங்க. வேற பொசிஷன் பத்தி எதுவுமே கொடுக்கல. ராஜு எங்க வந்தாலுமே நம்ம செகண்ட் பிளேஸ்ல வந்தாலும் தேர்ட் பிளேஸ்ல வந்தாலும் லாயர்னு போட போறோம். சோ அது ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, தினேஷ் இஸ் neither police. தினேஷ் நமக்கு தேவையில்ல. தினேஷ் வந்து போலீஸும் இல்ல லாயரும் இல்லன்னு சொல்றாங்க. சரியா? சமானும் நம்ம சமானையும் ராஜுவும் வச்சுதான் கம்பேர் பண்றோம். அதுக்குதான் நமக்கு 2 பாசிபிள் வந்துச்சு. இப்ப வேற பாயிண்ட பார்க்கும்போதும் அதே 2 பாசிபிள் தான் இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட விட்டுறலாம். சரி, இந்த ஒரு பாயிண்ட 2 பாசிபிள் இருக்கனால விட்டுறலாம். அடுத்து பாருங்க, லாயர் இஸ் சிட்டிங் பிட்வீன் போலீஸ் அண்ட் அனிமல். போலீஸ்க்கும் அனிமலுக்கும் இடையில லாயர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? இதுவும் நமக்கு 2 பாசிபிள் இல்ல 3 பாசிபிள் இந்த மாதிரி தான் வரும். அப்ப இந்த பாயிண்ட இப்போதைக்கு விட்டுறோம். அடுத்து பாருங்க, ஃபுசைல் இஸ் a professor sitting to the one of the end. ஃபுசைல் அப்படிங்கிறவங்க ப்ரொஃபசர் ஒரு எண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபுசைல் ப்ரொஃபசர் ஒரு எண்ட்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜ் ஒரு எண்ட்ல இருக்காங்க. இப்ப பேலன்ஸ் இருக்க இன்னொரு எண்ட்ல மட்டும் தான் ஃபுசைல் இருக்க முடியும், ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபசர். கரெக்டா? அப்ப ப்ரொஃபசர் தான் இன்னொரு இதுல இருக்கணும். சோ ப்ரொஃபசர் தான் ஒரு எண்ட். சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள் இருக்கிறனால, ஜட்ஜ் இருக்கிறனால பேலன்ஸ் இருக்க ரைட் ஹேண்ட்ல ப்ரொஃபசரை போட்டலாம். அண்ட் அவங்க பேர் ஃபுசைல்னு சொன்னனால அதுவும் ஈஸியா போட்டாச்சு. சரியா? நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த விட்டு வச்ச பாயிண்ட பார்க்கலாம். லாயர் இஸ் சிட்டிங் பிட்வீன் போலீஸ் அண்ட் அனிமல். லாயருங்கிறவங்க போலீஸ்க்கும் அனிமலுக்கும் இடையிலன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நமக்கு எங்க லாயர் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா லாயர் அப்படிங்கிறவங்க போலீஸ்க்கும் அனிமலுக்கும் இது. அப்ப எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் போலீஸ், அதுக்கப்புறம் லாயர், அதுக்கப்புறம் அன்மால், இப்படி ஒரு கேட்டகரி வரலாம். இல்லனா ஃபர்ஸ்ட் அன்மால், அதுக்கப்புறம் லாயர், அதுக்கப்புறம் போலீஸ். ஏன்னா இந்த ரெண்டுமே என்ன சொல்லுது, போலீஸ். இந்த ரெண்டும் பார்த்தா 2 பாசிபிள் இருக்கு. சரியா? லாயர் வந்து போலீஸ்க்கும் அன்மாலுக்கும் இடையில இருக்கணும். இந்த 2 பாசிபிள்லயுமே அப்படிதான் இருக்கு. கரெக்டா? போலீஸ் ரைட்ல வருமா லெஃப்ட்ல வருமானது நமக்கு தெரியாதனால 2 பாசிபிள் இதுல போட்டிருக்கோம். இப்போ இதே போலீஸ், லாயர், அனிமல் இதை வச்சு எதாவது பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. சோ 2 பாசிபிள்ல எது ஒரு பாசிபிள் அப்படிங்கறத கண்டுபிடிக்க இதே மாதிரி பாயிண்ட் இருக்கான்னு பாக்கணும். கரெக்டா? போலீஸ், லாயர், அனிமல் வச்சு ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, லாயர் வச்சு இந்த இருக்கு. ராஜு இஸ் a லாயர்னு தெளிவா சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல லாயர் இருக்க இடத்துல நமக்கு ராஜுன்னு வர போறாங்க. இங்கேயுமே அதேதான், ராஜுன்னு வருவாங்க. கரெக்டா? நம்ம ஏற்கனவே ஒரு 2 பாசிபிள் வந்துச்சுன்னு பார்த்தோம். கரெக்டா? ராஜுக்கு 2 பாசிபிள் வந்துச்சு. ஏன்னா சன்மனோட தேர்ட் லெஃப்ட்ல ராஜுன்னு பார்த்தோம். அப்ப 2 பாசிபிள் இருந்துச்சு. ஒன்னு ராஜு இங்க இருப்பாரு, ராஜு 1, ராஜு 2. அதே மாதிரி ராஜு 1 இங்கன்னா சாமன் 1 இங்க இருந்திருப்பாங்க. இதே சாமன் 2 இங்கன்னா ராஜு 2 இங்க. அப்படி 2 பாசிபிள் நமக்கு இருந்துச்சு. சாமன் ராஜு வச்சு 2 பாசிபிள் இருந்துச்சு இல்லையா? இப்போ அதுல இங்கேயும் 2 பாசிபிள் இருக்கு. சோ இந்த 2 பாசிபிளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு பாசிபிள் எடுத்துலாம். ஒருவேளை இப்ப இந்த ராஜு 1 இருக்கிற இடத்துலதான் ராஜு இருக்கிறாரு அப்படின்னா இப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது லாயரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்மல் வந்திருப்பாரு. கரெக்டா? ஆனா ராஜுக்கு முன்னாடி போலீஸ் இருந்திருக்கும். ஆனா இங்க ஜட்ஜ் இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த இது நமக்கு வராது. R1 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது வரப்போறது. இப்போ இங்க இதே இதுல பாக்கலாம். சரியா? செகண்ட் பாசிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ராஜுக்கு லாயர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல லாயர் வரும், அன்மல் இருக்காங்க. அப்ப ஜட்ஜ் தான் அன்மலா இருப்பாங்க. இந்த R2 போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல போலீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சாமன் இங்க வந்துருவாங்க. கரெக்டா? இந்த பாசிபிளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதுல வச்சுட்டே உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா 2 பாசிபிள் டயக்ராம் ஸ்ட்ரைட்டா போட்டுருங்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். இல்ல உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இப்படி வச்சுட்டே நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? அப்ப பார்க்கும்போது இந்த ராஜு இந்த இடத்துல செகண்ட் இடத்துல ராஜு வராங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் பாசிபிள் கேன்சல் ஆயிடும். ஆனா செகண்ட் பாசிபிள் நமக்கு ஓகே ஆகும். சரியா?
இப்போ ஒருவேளை ராஜு டூ இருக்கிற இடத்துல தான் ராஜு இருக்காங்க அப்படின்னா அப்பவும் ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஒர்க் ஆகாது. ஏன்னா ராஜுக்கு அப்புறம் அன்மல் இருக்கணும். ஆனா இங்க தினேஷ்னு வருது. கரெக்டா? அப்பவும் ஃபர்ஸ்ட் பாசிபிள் வராது. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாசிபிள்ங்கிறது எப்படி போட்டாலும் வராது. ராஜு 1 ராஜு 2 எதுல போட்டாலுமே ஃபர்ஸ்ட் பாசிபிள் வராது. சோ செகண்ட் பாசிபிள் தான் நமக்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அன்மல் வர போறாங்க, அதுக்கப்புறம் ராஜு வர போறாங்க, அப்புறம் போலீஸ் வர போறாங்க. இப்போ ராஜு எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ R1ல மட்டும். இப்போ ராஜு R1ல இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ல இருக்க ஜட்ஜா இருக்கிறது அன்மலா இருப்பாங்க. இந்த R2 போட்டிருக்க இடத்துல நமக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. கரெக்டா? இந்த மாதிரி வந்திருக்கும். ஒருவேளை இந்த R2 இருக்கிற இடத்துல தான் ராஜு இருக்கிறாங்க அப்படின்னா R1 இருக்கிற இடத்துல அன்மல் வந்திருப்பாங்க, தினேஷ் இருக்கிற இடத்துல போலீஸ் வந்திருப்பாங்க. கரெக்டா? ஆனா கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த தினேஷ் வந்து லாயர் கிடையாது, போலீஸும் கிடையாது, லாயரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த R2 அப்படின்ற இடத்துல ராஜு வர மாட்டாங்க. வந்தா தினேஷ் போலீஸ் ஆயிருவாங்க. அப்படி ஒரு பாசிபிள் இல்லன்றது கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் அந்த R1ல மட்டும் தான் நமக்கு ராஜு வருவாங்க. சரியா? இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நீங்க அப்படின்னா 2 டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இல்ல அப்படி பார்த்தோன்னே போட முடியும், பிராக்டிக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதுவுமே ஓகே தான். இப்ப இந்த இடத்துல மட்டும் தான் ராஜு வரதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இப்ப ராஜு இங்க வந்துட்டாங்கன்னா ராஜுவோட லெஃப்ட்ல யார் இருப்பா? அன்மல் இருப்பாங்க. சோ இந்த ஜட்ஜா இருக்கிறது அன்மல். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ராஜுக்கு அடுத்தது போலீஸ் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல போலீஸ், மூணாவது இடத்துல போலீஸ். ஓகேவா? அப்புறம் சன்மன் எங்க வருவாங்க? சன்மனோட தேர்ட் லெஃப்ட்ல தான் ராஜுன்னு பார்த்தோம். சோ சன்மன்றது இந்த C1 இருக்க இடத்துல தான் சன்மன் வருவாங்க. இந்த பாசிபிள் நமக்கு வராது. சரியா? இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம நேம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டா? அன்மல், ராஜு ஃபர்ஸ்ட் பிளேஸ், அன்மல், ராஜு செகண்ட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. தேர்ட் பிளேஸ் தெரியல, ஃபோர்த் தினேஷ்னு தெரிஞ்சிச்சு, ஃபிஃப்த் சன்மன் தெரிஞ்சு, சிக்ஸ்த் தெரியல, செவன்த் ஹுசைல்னு தெரிஞ்சிச்சு. அப்ப தேர்ட் பிளேஸும் சிக்ஸ்த் பிளேஸும் நமக்கு தேவை. அதே மாதிரி ப்ரொஃபஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜட்ஜுன்னு தெரிஞ்சிச்சு, ராஜுங்கிறது லாயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால லாயர் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தினேஷ் நமக்கு தெரியல, தினேஷோட ப்ரொஃபஷன் தெரியல, தினேஷுக்கும் சாமனுக்கும் நமக்கு ப்ரொஃபஷன் தெரியல. ஆனா அதே மாதிரி இங்க ஒருத்தங்களுக்கு ரெண்டுமே தெரியல. கரெக்டா? இப்ப இங்க தினேஷ் சாமன் தெரியுது, ப்ரொஃபஷன் தெரியல. ஆனா இந்த சிக்ஸ்த் பிளேஸ்ல ஆளும் தெரியல, நமக்கு அவங்க என்ன வேலையில இருக்காங்கன்னு தெரியல. அப்ப அந்த மாதிரி யார் இருக்கான்னு பாருங்க. நேம்ல எது பேலன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடல் பேலன்ஸ் இருக்கு. பாடலுக்கு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க இன்ஜினியர் அப்படிங்கிறது. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது பாடல் இன்ஜினியரா தான் இருக்கும். சோ இங்க இன்ஜினியர் வரப்போகுது, இங்க பாடல்னு வரப்போறாங்க. சரியா? இப்ப தினேஷ் சாமன் மட்டும் நமக்கு யாரு என்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தெரியல. 2 ப்ரொஃபஷன் இருக்கு, ஆனா எது யாருன்றது தெரியல. இப்போதைக்கு விட்டுட்டு இதை மட்டும் வச்சே நம்மளால ஆன்சர் சால்வ் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். இது வந்து கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஆன்சர் வருதா அப்படின்னா நம்ம அதை பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் பாக்கலாம். Which of the following statement is true based on the given arrangement? கொடுத்திருக்க கொஸ்டின்ல எது உண்மைன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்மல் is sitting to the left end of the row. இருக்கிறதுல லெஃப்ட் எண்ட்ல அன்மல் இருக்காங்கன்னு கேட்காங்க. கரெக்ட். ஜட்ஜ், அன்மல்ங்கிறது ஜட்ஜ், அவங்க தான் லெஃப்ட் எண்ட்ல இருக்காங்க. சோ கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, எமானுவல் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பாடல். பாடலோட தேர்ட் லெஃப்ட்ல எமானுவல் இருக்காரான்னு கேக்குறாங்க. எமானுவல் யாருன்னு தெரியல, பட் பாடலோட தேர்ட் லெஃப்ட்ல பாருங்க 1 2 3 மூணாவது இடத்துல போலீஸ் இருக்காங்க. கரெக்டா? அந்த போலீஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. அது எமானுவலா இருக்கலாம், இல்ல இல்லாமலும் போகலாம் இல்லையா? அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம எல்லா நேமுமே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணாத ஒரே நேம் இந்த எமானுவல் தான். அப்ப அவங்க தான் கண்டிப்பா போலீஸா இருப்பாங்க, அதுவும் பாடலோட தேர்ட்ல இருப்பாங்க. சோ கரெக்ட் தான் அதுல, ஏன்னா அது நேம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ அதுவுமே நமக்கு கரெக்டா தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, டாக்டர் இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் சாமன். சாமனோட ரைட்ல டாக்டரான்னு கேக்குறாங்க. சாமன் எங்க இருக்கிறாங்க? இந்த பொசிஷன்ல. அதுக்கு ரைட்ல டாக்டரான்னு கேட்டா இல்ல, பாடல் தான் இருக்காங்க, இன்ஜினியர் தான் இருக்காங்க. சரியா? அப்ப இது தப்பு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தேர்டு தப்பு. இப்போ கரெக்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 இது மட்டும் தான் கரெக்ட். போத் 1 and 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். பசில் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு, 2 சால்வ் பண்ணிட்டோம். இனி இப்போ செட் 6ல கேட்ட கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 6th செட்ல கேட்ட ஒரு கொஸ்டினா ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களால எவ்வளவு சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. சரியா? 60 64 72 88 120 கொஸ்டின் மார்க். இல்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. பாருங்க, 60 64 மாறுதுன்னா பார்க்கும்போதே தெரியுது ஒரு 4 கூடி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 64 72 மாறுதுன்னா இதுக்கு வந்து 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 64ல இருந்து 8 ஆட் பண்ணா 72 88 ஆகுது அப்படின்னா 16 ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க 88 120 ஆகுது. அப்ப என்ன ஆயிருக்கும்? 88ல இருந்து 120னா ஒரு 90 வரணும்னா 2, அதுக்கப்புறம் ஒரு 30 இல்லையா? அப்ப 32 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் 120ல இருந்து என்ன நம்பர் நமக்கு தெரியாது, சொல்லிடலாம். 4 8 16 32 இதை பார்த்தாலே தெரியுது எல்லாமே 4 டேபிள் போகுது. அதுவும் இல்லாம 4 8னா அப்படியே டபுள் ஆகுது, 8 16 டபுள் ஆகுது, 16 32 டபுள் ஆகுது, எல்லாமே இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. அப்ப நமக்கு இங்கேயும் இன்டூ 2 வரப்போகுது. 32 இன்டூ 2 அப்படின்னு சொன்னா 64 அப்படிங்கறதா நமக்கு வரும். ஏட்டா? அப்ப இந்த பிளஸ் 64ங்கிறது இங்க வரும். அப்ப இந்த 120 கூட 64 ஆட் பண்ணா கொஸ்டின் மார்க் கிடைச்சிடும். 120 பிளஸ் 64 அப்படின்னா 184. 184ங்கிறது ஆப்ஷன் 4. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 4. மிஸ்ஸிங் நம்பர்ல
நமக்கு இந்த இடத்துல 184 அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If 112m 84n 25147 okay and 35m 45n 59 is equal to 139. இதுல பெரிய நம்பர் ஆயிட்டா 251 is equal to 447 வரும். சரியா இந்த இடத்துல? Okay, then 224m 89n 131 is question mark. சரியா? இப்போ இந்த mnல கண்டிப்பா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இருக்கும். அதனால தான் இங்க ஒரு நம்பரே வந்திருக்கு. கரெக்ட்டா? அப்போ 122 கூட நம்ம பிளஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல சப்ராக்ட் பண்ணிருக்கலாம். எம்க்கு என்ன வரும், என்னக்கு என்ன வரும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணி பார்க்கலாம் சும்மா. ஓகே, இங்க 447 இருக்கு, அதே மாதிரி இங்க 139 இருக்கு. நம்பர் பாருங்க 35, 45, 59. அப்ப எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸ். அதை ஆட் பண்ணா மட்டும் தான் நமக்கு 139. சப்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணா வராது. மல்டிபிளிகேஷன் எல்லாம் பண்ணா பெரிய நம்பர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரு பேசிக்கா பார்க்கும்போதே அடிஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அதை நம்ம ட்ரை பண்ணிடலாம். 112, 84, 251 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ணோம்னா 7 வச்சு முடியுது. நமக்கு இங்கேயுமே 7. ஸோ இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8 + 1 9, 9 + 5 14. அப்புறம் பேலன்ஸ் 1 4, 447 பெர்ஃபெக்டா வருது. அதாவது m இருக்கிற இடத்துலயும் பிளஸ் தான் போட்டிருந்திருப்பாங்க, n இருக்கிற இடத்துலயும் பிளஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா நமக்கு ஆன்சர் கரெக்டா வருது. அதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ பண்ணலாம். 35, 45, 59 பண்ணோம் அப்படின்னா 19. ஸோ 4, 4, 8, 8 + 5 13, 139 பெர்ஃபெக்டா வந்துச்சு. இப்போ m இருக்கிற இடத்துலயும் பிளஸ் அடிஷன் பண்ணிருப்பாங்க, n இருக்கிற இடத்துலயும் அடிஷன் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்போ லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாமா? 224, 89, 131. Then 9 + 1 10, 10 + 4 14. ஸோ 4 வச்சு முடிகிறது பாருங்க, ஆப்ஷன் 3. கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க. ஆட் பண்ணா 444ன்னு வந்திருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 7 persons, Prakash, Nilanjan, Rohit, Jay, Saman, Sanjay and Veer, whose ages are 55, 34, 56, 42, 36, 30 and 25, all in years, but not necessarily in the same order. இதே தான். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹோம்வொர்க் சம்மா பார்த்தோம் இல்லையா? பசில் மாதிரி. இதே மாதிரி இங்க ஒரு பசில் சம் கேட்டிருக்காங்க. சரியா? ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணி எடுக்க வேண்டியதான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 7 பர்சன் சொல்லியிருக்காங்க. 7 பேருக்கும் வேற வேற வயசு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படி கொடுத்துட்டு யாரை விட யாரு வந்து வயசு கூடுதல் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரோஹித் who is elder brother of Jay is younger than Nilanjan. ரோஹித் வந்து ஜெயை விட எல்டர் பிரதர், ஆனா வந்து நிலஞ்சனை விட யங்கர். இந்த மாதிரி சஞ்சய் வந்து யங்கர், வீரை விட யங்கர், ஆனா சமானை விட ஓல்டர். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? which of the following statement is true based on above information. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல எதெல்லாம் உண்மைன்னு கேட்கறாங்க. சமானுக்கு 42 வயசு ஆச்சா? உண்மையான்னு சொல்லணும். செகண்ட் பாயிண்ட் என்ன? ஜெய் இஸ் யங்கஸ்ட் இன் ஆல். இருக்கிறதுலே ஜெய் தான் சின்ன பையனா? அந்த மாதிரி கேட்கறாங்க. இந்த 2 பாயிண்ட் கரெக்டா இல்லையான்னு பார்த்தா போட வேண்டியது. ஓகேவா? இது வந்து சால்வ் பண்ணி போடணும். நம்ம இதுக்கு முன்னாடி 2 பசில் சம் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு பசில் தான். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமா இருக்கும். எடுத்து பண்ணிட்டா ஈஸியா வந்துடும். சரி, எந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணீங்களா? அதை ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? தேர்ட் கொஸ்டின் அப்போ ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இதுவுமே சின்னதா ஒரு பசில் கேட்டிருக்காங்க. 5 towns ABCDE are visited by a person from Monday to Friday. 5 டவுன் இருக்கு, ABCDEன்னு 5 டவுன் இருக்கு. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒரு பர்சன் அங்க போய் விசிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்சன் இருக்காங்க, தினமும் ஒரு டவுன்ல போறாங்க. இப்ப மண்டே ஒரு டவுன் போவாங்க, டியூஸ்டே ஒரு டவுன், வெனஸ்டே ஒரு டவுன், ஃப்ரைடே வரைக்கும் போறாங்க. சரியா? இந்த டவுனோட நேம் தான் ABCDன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் போவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேனே நம்ம இதை போட்டுடலாம். சரியா? தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 பேரா? 1, 2, 3, 4, 5 5 பேரை போட்டாச்சு. சரியா? வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The person visits A on Monday. A வந்து மண்டே ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரைட்டா போட்டாச்சு. பாருங்க, he visits E on the next day of D. Dக்கு என்னைக்கு போறாங்களோ அடுத்தது Eக்கு போவாங்க. அப்போ D டியூஸ்டேவா இருந்தா வெனஸ்டே ஏயா இருக்கும். ஒருவேளை வெனஸ்டே Dயா இருந்தா தேர்ஸ்டே ஏயா இருக்கும். ஒருவேளை இங்க D இருந்தா அடுத்து. அப்படி பார்த்தா 3 பாசிபிள் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட நம்ம எடுத்தோம்னா 3 டயக்ராம் வரைஞ்சு பாசிபிள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த பாயிண்ட் B and C are not visited on Friday. அவ்வளவுதான், பாயிண்டே முடிஞ்சிருச்சு. சிம்பிளா கொடுத்துட்டாங்களா? பியும் சியும் வந்து ஃப்ரைடே விசிட் பண்ணல. அப்ப இந்த ஃப்ரைடேல பியும் வரமாட்டாங்க, சியும் வரமாட்டாங்க. அப்ப இந்த ஃப்ரைடேல யாரு தான் வர சான்ஸ் இருக்கு? டி இல்லனா இ தான் வரணும். கரெக்டா? ஆனா இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? he visits E on the next day of D. எப்ப டி வருதோ அதுக்கு அப்புறம் தான் இ வரணும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல டியுமே வராது. கரெக்டா? ஏன்னா டி வந்துச்சுன்னா அடுத்த நாள் இ வந்திருக்கணும். ஆனா ஃப்ரைடேயோட டைம் முடிஞ்சிட்டு இப்ப சாட்டர்டே இல்ல. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல டியுமே வராது, பி வராது, சி வராது, டி வராது, ஏயும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்டே ஏ ஃபில் பண்ணிட்டோம். அப்ப இருக்கிற ஒரே சான்ஸ் என்னது? இதுதான் ஈயா இருக்கணும். இது ஈனா டிக்கு அப்புறம் தான் இ வரணும். அப்படி பார்த்தா இதுதான் டி. அப்போ டியூஸ்டே பியா இருக்கும், இல்ல சியா இருக்கும். பி சி அப்படிங்கிறது வரணும். எங்க பி எங்க சி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வெனஸ்டே யார் போவான்னு கேக்குறாங்க. பி வரலாம் இல்ல சி வரலாம், எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து அவ்வளவுதான் இருக்கு. பி இல்லனா சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு ஸோ ஆப்ஷன்ல பி இருக்கிறனால பி ஈஸியா போட்டு. ஓகேவா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் பாருங்க. இது வந்து
ஒரு டை சம் கேட்டிருந்தாங்க. இதுல எப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எழுத மறந்துட்டேன். ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு ஏதோ ஆப்போசிட்னு கேட்கறாங்க. சரியா? இந்த மாதிரி சம் வந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமனா இருக்கிறத எடுப்போம். காமனா இங்க என்ன இருக்கு, யூ இருக்கு. இப்போ யூவோட அப்படியே நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் போவோம். ரெண்டு டைஸ்லயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனா ஃபர்ஸ்ட் டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைல யூவோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டி, இங்க யூவோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டபிள்யூ. அப்ப டியும் டபிள்யூவும் தான் ஆப்போசிட். சரியா? இங்க எக்ஸோட ஆப்போசிட் கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா இந்த டபிள்யூன்றது நமக்கு ஆன்சர் வராது. ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாக் வைஸ் பார்க்கும்போது எஸ், டிக்கு அடுத்த கிளாக் வைஸ் எஸ் இருக்கு, இங்க டபிள்யூக்கு அடுத்த கிளாக் வைஸ் வி இருக்கு. சரி, அங்க எக்ஸோட ஆப்போசிட் கேட்கறாங்க, வியோட ஆப்போசிட் தான் எஸ். அப்ப செகண்ட் இதுவுமே வராது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டியும் யூவும் இருக்கு. டி அப்படிங்கிறது டபிள்யூட ஆப்போசிட், நமக்கு கொஸ்டின்ல இருக்கிறது எக்ஸோட ஆப்போசிட், அப்ப டியுமே வராது. ஸோ பேலன்ஸ் இருக்க யூ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த ரெண்டை மட்டும் வச்சே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா ஆன்சர் ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. சரியா? இல்லனா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க, ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. இந்த ரெண்டு டையும் பார்க்கும்போது எக்ஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கரெக்டா? அதோட ஆப்போசிட் கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டுல எது காமனா இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இல்லாத ஒன்னோட ஆப்போசிட் கேட்டா இருக்கிற ஒண்ணு, ரெண்டுலயுமே இருக்கிற ஒண்ணு தான் நம்மளோட ஆன்சர். சரி, அப்படி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ மட்டும் தான் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸோ ஆன்சர் இது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. QRST UVWX YZAB CDF. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பார்த்த உடனே போடலாம், அப்படியே வருது. கரெக்டா? நம்ம ஆல்பபெட் தெரிஞ்சாலே போட்டுலாம். அப்படியே அடுத்தடுத்த நம்பரா வருது. CDEF. அப்ப எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், GHIJ. அப்படியே வரிசையா வரும். GHIJ அப்படிங்கறது ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who got the least apples among all? இருக்கிறதுலே least apples யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பிரேமா got more apples than ராஜு. பிரேமாக்கு ராஜுவை விட ஆப்பிள்ஸ் ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. கங்கா got as many apples as வித்யா. கங்காக்கு வித்யாக்கு எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே ஆப்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்கும்போது இந்த கொஸ்டின், இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இருந்து சால்வ் பண்ணணும்னே தேவையில்ல. ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். இதுல பிரேமாவும் ராஜியும் கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கங்காவும் வித்யாவும் சம்பந்தம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் லாஸ்ட் ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நம்மளால ஃபர்ஸ்ட் பாயிண்டே செகண்ட் பாயிண்டையும் கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணாம யாருக்கு கடைசியா கிடைச்சிருக்கு, லீஸ்டா கிடைச்சிருக்கு, யாருக்கு கம்மியா கிடைச்சிருக்குன்றத நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ ஆப்ஷன் 3ங்கிறது நமக்கு எலிமினேட் ஆயிட்டு. அடுத்தது பாருங்க. அங்கிதா காட் ஃபியூர் ஆப்பிள் தான் மான்சி. அங்கிதாக்கு மான்சியை விட கம்மியா கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியும், அங்கிதாக்கு தான் இருக்கிறதுலே குறவுன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ராஜுவுக்கு நிறைய கிடைச்சிருக்கு கங்காவை விட. இதுல ராஜுவையும் கங்காவையும் மட்டும் கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ யாருக்கு கம்மியா கிடைச்சுன்னு கேட்டா கங்கான்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க. மான்சி காட் ஃபியூர் ஆப்பிள் தென் வித்யா. மான்சிக்கு வித்யாவை விட கம்மின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப மான்சி தான் இருக்கிறதுலே கம்மின்னு நமக்கு தெரியும். அப்புறம் இந்த மான்சி அன்கிதாவையும் கம்பேர் பண்ணும்போது அன்கிதான்னு தெரியும். ஆனா அன்கிதாவையும் கங்காவையும் கம்பேர் பண்ணா என்ன வரும்னு தெரியாது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் தேர்ட் பாயிண்டையும் கம்பேர் பண்ணும்போது அன்கிதா, மான்சி, மானசி, வித்யா 3 பேர் வந்துரும். கரெக்டா? இந்த 3 பேர்ல அன்கிதாக்கு கம்மின்றது தெரிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் எடுக்கும் போது கங்காக்கு கம்மின்னு தெரிஞ்சிடும். ஆனா அங்கிதாக்கு கம்மியா கங்காக்கு கம்மியா அந்த 2 பேர்ல யாருக்கு கம்மின்றது நமக்கு தெரியாது. சோ இந்த செகண்ட் பாயிண்ட் வச்சும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பிரேமா காட் மோர் ஆப்பிள் தான் ராஜு. அப்ப பிரேமா இஸ் கிரேட்டர் தான் ராஜு, அந்த மாதிரி எழுதுங்க. அப்புறம் கங்கா காட் as many apples வித்யா. கங்கா இஸ் ஈக்குவல் டு வித்யா. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியும் பாருங்க. லீஸ்ட் ஆப்பிள் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் கம்பேர் ஆகல, அதனால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராதுன்னு தெரிஞ்சு. அதே மாதிரிதான் இங்க அங்கிதாக்கு மான்சியை விட கம்மியா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கிறதுலே ஜாஸ்தி மான்சி. மான்சி இஸ் கிரேட்டர் தான் அங்கிதான் போடும். ராஜுவுக்கு மோர் ஆப்பிள் தென் கங்கா. அப்போ ராஜு இஸ் கிரேட்டர் தென் கங்கா. அப்புறம் பாருங்க. மான்சி காட் ஃபியூர் ஆப்பிள் தென் வித்யா. மான்சிக்கு கம்மி தான் யாரை கம்பேர் பண்ணும்போது வித்யாவுக்கு கம்பேர். இப்போ வித்யாவுக்கு தான் ஜாஸ்தி. இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. V is greater than M is greater than A. அதே மாதிரி R is greater than G. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா கூட யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப செகண்ட் பாயிண்ட் தனியா விட்டாலும் தனியா வச்சிருந்தா கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். இப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ண சொல்றாங்க. கம்பைன் பண்ணா PR இருக்கு. இப்ப இது கூட இதை கனெக்ட் பண்ணி RG ஆக்கிடலாம். G கூட இதை கனெக்ட் பண்ணா GV வந்துரும். B இங்க இருக்கனால இதை கனெக்ட் பண்ணலாம். இப்ப எல்லாமே கனெக்ட் ஆகி ஒரே ஸ்டேட்மெண்டா வந்துடும். கரெக்ட் தானே? நான் ஃபர்ஸ்ட் இப்ப P is greater than R அதை நான் போடுவேனா? P is greater than R. அப்புறம் R கூட கனெக்ட் ஆகிற வேற பாயிண்ட் பார்க்கும்போது R is greater than G. அப்ப நான் அதை போட்டுருவேன். அப்புறம் G is equal to V ன்னு இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்குது, அதை போட்டுருவேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்குது. V is greater than M, M is greater than E. இப்ப இருக்கிறதுலே அதிகமான ஆப்பிள் P-க்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் R-க்கு, அதுக்கப்புறம் G-க்கும் V-க்கும், அதுக்கப்புறம் M-க்கு. அப்ப இருக்கிறதுலே கம்மி இந்த அங்கிதா. சோ இப்ப இந்த ரெண்டு பாயிண்டே நான் கம்பைன் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ both 1 and 2 together not sufficient இருக்கு or necessary ரெண்டும் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது இந்த மாதிரி எல்லாம் போடணும்லாம் தேவை கிடையாது. பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். எல்லா டவுட்டா இருக்கு போட்டாதான் கண்டுபிடிக்க முடியும்னா போட்டுருங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்ப நமக்கு இதுல யாருக்கு கம்மின்றதே தேவையில்ல, அது கண்டுபிடிக்கணும். இப்ப யாரு இருக்கிறதுலே கம்மின்னு கண்டுபிடிக்கணும்னா தான் நம்ம இருந்து சால்வ் பண்ணணும். இங்க யாருக்கு கம்மின்னு கண்டுபிடிக்க முடியுமான்றதான் கேட்டிருக்காங்க. இப்ப 2 பாயிண்ட வச்சு கண்டுபிடிக்க முடியும்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஆன்சர் போட்டுரும். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதுவுமே பசில் டைப் கொஸ்டின் தான். சரியா, ஐபில பசில் சம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டைம் கன்சியூமரா இருந்துச்சு, மத்ததெல்லாம் ஓரளவு ஈஸியா தான் இருக்கு. சரியா, சரி பாருங்க, there are 7 person. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே தான், ஒரு 7 பேர் இருக்காங்க. ஆனந்த், பிபின், சமன், தீபக், ஈஷன், ஃபர்ஹான், ககன். ஓகே, அதாவது ABCDEFGன்னு போட்டுக்கோங்க. சரியா, எல்லாம் வேற வேற லெட்டர்ஸ் வச்சு தானே ஸ்டார்ட் ஆகுது. சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க, பட் நாட் சேம் ஆர்டர். ஈச் ஆஃப் தம் இஸ் எய்தர் ஃபேசிங் தி சென்டர் ஃபேசிங் அவுட் சைட். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பார்த்திருப்போம், சென்டரை பார்த்திருக்காங்க இல்ல வெளியே பார்த்திருக்காங்கன்னு ஏதோ ஒண்ணு பார்த்திருப்போம். இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா சில பேர் சென்டரை பார்த்திருக்காங்க, சில பேர் வெளியே பார்த்திருக்காங்க. சரியா, இப்போ 3 பர்சன்ஸ் வந்து சென்டரை பார்த்திருக்காங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே பார்த்திருக்காங்க. அப்புறம் 2 இன்வர்ட் ஃபேசிங் பர்சன் வந்து சேர்ந்து இருக்காங்க, உள்ள பார்த்திருக்க 2 பேர் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு நிறைய பாயிண்ட் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து அதே பஸ் தான், ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு 3 பாயிண்ட்ல எதெல்லாம் உண்மைன்னு பார்த்து சால்வ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, இந்த கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்ணலாமா? தேர்ட் கொஸ்டின் ஏற்கனவே ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். 8th கொஸ்டின், 3rd 8th மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, அது ரெண்டுமே பசில் தான், இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து இன்னும் பேலன்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஒரு செட்ல. பேலன்ஸ் கொஸ்டின் சொல்லும் போது இந்த 3ம் 8ம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஓகேவா, தேங்க்யூ.